ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதன் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நிதன் நம்மை நடத்துகின்றார். இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருமையின் வாக்கினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாக்கினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாக மிந்தி துதிகனம் பாடி பரலோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாக மிந்தி துதிகனம் பாடி பரலோடு நிதம் வாழுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நிகழ்வுகளிலே நமக்கு ஆண்டோட வார்த்தைகளை வழங்கி கொண்டிருக்கிற டாக்டர் ஜே மெல்கிசேதேக் ஐயாவுக்காக அவருடைய குடும்பத்திற்காக இங்கே வந்திருக்கிற அவருடைய
அன்பான புதல்வனுக்காக மறுபடியும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக அன்பான நன்றிகளை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் அவர்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாலை வீட்டு ஆராதனையிலும் அவர்கள் கலந்து கொண்டு மிக அற்புதமான வார்த்தைகளை நமக்கு தந்தார்கள். மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. ஆகவே இந்த கூடுகளை கலந்து கொள்கிற நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுத்தால் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார், நம்மை சந்திப்பார், தனித்தனியாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஜெபத்தோடு பங்கு பெறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். நாள் வருவார் ராஜாதிராஜன் ஆயத்தமாயிடுவோம். நாள் வருவார் ராஜாதிராஜன் ஆயத்தமாயிடுவோம். நம் கால மனிதரின் சுமை காண ஆயத்தமாயிடுவோம்.
ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். அநேகரை நாம் ஆயத்தப்படுத்தக்கூடிய கருவிகளா இருக்கணுமா. முதல் சரணம் சொல்லுகிறது, தீபத்தில் எண்ணெய் வற்றாது காத்து. அதாவது எல்லா நிலைகளிலும் நாம் சாக்கு போக்கே சொல்லாம, கொஞ்சம் பிந்துவாரலாம் நினைச்சேன், கொஞ்சம் முந்துவாரலாம் நினைச்சேன் அப்படியே சொல்லாம, எப்பொழுது கிறிஸ்து வந்தாலும் நாம் அதற்கு ஆயத்தப்படுகின்ற மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமா. அதே சரணத்தில் சொல்லுகிறது, தாளந்தை தரையில் புதைத்து விடாமல். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வகையான தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய தாளந்துகள் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து அதை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்த நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாய். எல்லாருக்கும் எல்லா வகையான தாளந்துகளும் கிடைப்பதில்லை. எனினும் தாளந்துகள் இல்லாமல் யாருமே என்ன செய்யறதில்லை. சிலர் வெளியில ஜெபிக்கவே தெரியாது, மணிக்கூறா வீட்டில் உட்காந்து என்ன செய்வாங்க, அது ஒரு பெரிய தாளந்து தான். சரிதானா? சிலர் நல்லா பாடுவாங்க, சிலர் நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வகையான காரியங்கள், நமக்கு இருக்கிற தாளந்துகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை நாம் ஆண்டவருக்கென்று பயன்படுத்தக்கூடிய மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமா. 2வது சரணத்தை பாருங்கள், முந்தினோர் அநேக பிந்தினோர். நம்மலாம் ஆதி காலத்து கிறிஸ்தவர்கள். நம்ம அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, தாத்தா பாட்டி அவங்களும் கிறிஸ்தவங்க தான். சரிதானா? நான் இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் மாரண்டகள்ளின்னு ஒரு இடத்துக்கு போனேன். மாரண்டகள்ளி அது எங்கே இருக்குன்னா, மார்த்தகள்ளிங்கிறது பெங்களூரில் இருக்குது, மாரண்டகள்ளிங்கிறது தருமபுரி மாவட்டத்தில். இப்பொழுது அது ஈரோடு டயோசிஸ். அங்கே நான் 2-3 தடவை கன்வென்ஷனுக்கு போயிருக்கேன். அங்கே எல்லாமே புதிய ஜெனரேஷன், இப்போதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற சந்ததி. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் மூலமாய் ஆத்துமாதாயம் செய்யப்பட்டு இப்பொழுது அங்கே ஒரு அருமையான தென்னிந்திய திருச்சபை. 21 இன வகை மக்கள் அந்த ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு இடம். 21 ஜாதி மக்கள் இருக்கிறாங்க. எனக்கு அங்கே பிடிச்ச காரியம் என்னன்னா, அவங்களுக்குள்ள எலெக்ஷனே கிடையாது. சரிதானே? எலெக்ஷனே கிடையாது. அன்ன போஸ்டில் தான் மெம்பர்கள், அன்ன போஸ்டில். அப்போ அங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் எனக்கு கால் பண்ணார். அவர் பேர் சிவகுமார். அவர், பிரதர், ஆரம்பத்துலலாம் எங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கள் போதகர் சொல்லுவார். சொல்லும் போதெல்லாம் நான் எரிஞ்சு விழுவேன், அவரை கடிச்சு கொள்ளுவேன். சரிதானா? நிறைய வாக்குவாதம் பண்ணுவேன். நீங்கள் என்னதான் வாய்க்கிலேயே பேசினாலும் நாங்கள் இன்னும் 97 உட்கார்ந்துருக்கோம், நீங்கள் இன்னும் 3% தான். அப்படிலாம் நான் அவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கேன், அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் சந்தித்தார் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் சந்தித்தார். இப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் சந்தித்த பிரச்சனைகள் அதிகம், உபத்திரவங்கள் அதிகம், பாடுகள் அதிகம். அப்ப உன்ன சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னா, நான் பால் வியாபாரம் பார்க்கிறேன். எங்க ஊர் பக்கத்துல நிறைய கிராமங்கள்ல போய் பாலை நான் விலைக்கு வாங்குவேன். இந்த பண்ணைக்கு பால் கறக்கிற மாதிரி நான் பால் கேனை வச்சுக்கிட்டு விடிவிடா போய் பாலை வாங்கி அதை ஹோட்டல்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் நான் என்ன செய்வேன், கொடுப்பேன். நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டேனோ உடனேயே எனக்கு ஒரு பெரிய எதிர்மறையான காரியம். இனிமே சிவகுமாருக்கு யாரும் பாலை ஊற்றக்கூடாது. அவன் கிறிஸ்தவனா மாறிட்டான். அதனால அவனுக்கு பாலையே என்ன செஞ்சிடக்கூடாது. எனக்கு வருமானமே அதுதான். எனக்கு அந்த பால் வியாபாரத்தை வச்சுதான் என்னுடைய வருமானம். இப்ப எனக்கு எல்லாமே தடையா இருக்குது. அதனால நான் பட்டும் படாமலும் இருந்திருக்கலாம். சரிதானா? நான் நினைச்சேன், பரவாயில்ல, வியாபாரமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து என்னை நடத்துவார், என்னை நடத்துகிற ஆண்டவர். சில மாதங்கள் உருண்டு ஓடி இருக்கும். என்ன ஆச்சரியம், யாரெல்லாம் ஊத்த மாட்டேன் நாங்களோ, வா வாங்கிட்டு போ, வா வாங்கிட்டு போ, நான் அவனுக்கு ஊத்துனேன், துட்டே தர மாட்டேக்கான். நீ அப்படி இல்லை, எவ்வளவு பாலை நான் உனக்கு ஊத்துனாலும் கரெக்டா மாசம் என்ன செஞ்சிருந்த. இப்போ ஆண்டவர் போனா அவர்களுக்குள் இருக்கக்கூடிய வைராக்கியத்தை நான் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு அந்த வைராக்கியம் நமக்கு இல்லையா? அப்படிதானே? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு குடும்பத்திட்டு போயிருந்தேன். அப்போ அந்த வீட்டம்மா சொன்னாங்க, என் மகா இப்போ கோயிலுக்கே போறதில்லை. நாங்கள் என் மகா இப்போ ஏன் கோயிலுக்கு போறதில்லை? அவங்க அப்பா ஒரு உபதேசியா. அப்போ ஏன் கோயிலுக்கு போகலன்னு கேட்டேன். அது 10ஆப்புல என் மகா 458 மார்க்குக்கு அவ எடுத்திருக்கணும். பரீட்சை எழுதிட்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்து இது சரி டெக்கு, இதுக்கு 2 ரைட் டெக்கு, எப்படி அவளே என்ன செய்யறா, மதிப்பீடு செய்கிறாள். வீட்டில் மதிப்பீடு செஞ்சா இது கணக்கில் எவ்வளவு வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு. ஆனா வெறும் 438 தான் வந்துச்சுதான். 458 மார்க் வரும்னு எதிர்பார்த்தா ஆனா எவ்வளவுதான் வந்துச்சுது. அதனால கோயிலுக்கு வர்றதில்லை. சரிதானே? 458 நான் எதிர்பார்த்தேன். ஆனா நான் ஒழுங்கா வேதம் வாசிப்பேன், ஒழுங்கா கோயிலுக்கு போவேன், மார்க் வரல. நான் கோயிலுக்கு
அப்ப நான் சிவகுமாரையும் நினைச்சு பார்க்கிறேன், இவங்களையும் நினைச்சு பார்க்கிறேன். அவர் எனக்கு லாபமாய் வந்ததெல்லாம் கிறிஸ்துவுக்கு பரவாயில்ல, என்னை ஆண்டவர் நடத்துவார். அதான் முந்தினோர் அநேகர் பிந்தினோர். அதான் இன்னைக்கு அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமானவர். 3வது சரணம் பாருங்க, தேடாதே உனக்கு பெரிய காரியம். சரிதானா? இன்னைக்கு எல்லாமே சுயநலம் தான். ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாடல் மூலமாக உனக்குன்னு எதையும் தேடாத, ஆண்டவரை அந்த தொழுவத்திலே மாடுகளை ஆடுகளை சேர்ப்பதற்கு நாம் ஆயத்தமாக்கி கொள்வோம். கடைசி 2 சரணத்தை நம்ம மறுபடியும் நம்ம பாட போகிறோம். முந்தி நான் வந்திருக்கும் போது கற்றுக் கொடுத்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. 2வது பாடலை நம்ம பாட போகிறோம். கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும் என்கிற இந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஞாபகம் இருக்கா? முந்தி படிச்ச ஞாபகம் இல்லையோ? என்னத்தை இருந்து போன வாரம் சாப்பிட்டதே எங்களுக்கு மறந்து போகுது. என்ன பாட்டு சொல்லுகிறது கர்த்தரால். அது சின்ன காரியமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப ஞாபகம் முறை நான் ஓசூருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பாடகர் குழுவினர் அருமையா பாடினாங்க. அந்த பாடலுடைய வரிகள் என்னை தொட்டது. அன்னையில இருந்து இந்த பாட்டை நான் என்ன செய்யறேன், படிச்சுட்டு வரேன். கர்த்தரால் ஆகும், தேவ ஆவி. அது சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்கள்ல
இந்த காரியத்தெல்லாம் நம்மால முடியாது நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் நினைத்தால் அது சிறிய காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் ஆகும். ஏன்னா அவர் இல்லாமையில் நடத்துகிறவர். ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமான தேவ ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். கர்த்தராலும் தேவ ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பயப்பட வேண்டாம், கலங்கிட வேண்டாம். கர்த்தராலும் தேவ ஆவியினாலாகும். பயப்பட வேண்டாம், நீ கலங்கிட வேண்டாம். கர்த்தராலும் தேவ ஆவியினாலாகும். கர்த்தராலும் தேவ ஆவியினாலாகும். சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினாலாகும். கர்த்தராலும் தேவ ஆவியினாலாகும். சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினாலாகும். காற்றையும் நீ காணவே மாட்டாய், மழையையும் நீ கண்டிடவே மாட்டாய். காற்றையும் நீ காணவே மாட்டாய், மழையையும் நீ கண்டிடவே மாட்டாய். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்திடும். கர்த்தராலும் தேவ ஆவியினாலாகும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்திடும். கர்த்தராலும் தேவ ஆவியினாலாகும். கர்த்தராலும் தேவ ஆவியினாலாகும். சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினாலாகும். கர்த்தராலும் தேவ ஆவியினாலாகும். சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினாலாகும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள அந்த நம்பிக்கை டிவிக்கு ரூபா அனுப்பணும், பெனியல் டிவிக்கு ரூபா அனுப்பணும், எங்கள் டிவிக்கு நாங்கள் அந்த சர்வருக்கு நாங்கள் பணம் கட்டணும், இன்டர்நெட்டுக்கு பணம் கட்டணும், கரண்ட் பில்லுக்கு பணம் கட்டணும், திடீர்னு மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அப்படிலாம் ஒரு தொகை என்ன செஞ்சிருது? தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றுமே இல்லாட்டாலும் இல்லாமையிலும் நம்மை ஆச்சரியமாய் நம்ம என்ன செய்வாராம்? அவர் நடத்துகிறவர். அற்புதமாய் நடத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். காக்கா வருதா, மழை பெய்யுமா, நம்ம பார்க்காண்டா, எப்படியும் நம்மை அவர் நடத்துவார். ஏன்னா கர்த்தரால் ஆகும். என்னுடைய ஆலயம் கட்டும்போது நாங்கள் முதல்ல ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு வந்தோம். ஒரு சதுரடிக்கு 650 ரூபாய் கேட்டான். சிலர் 550 ரூபாய்க்கும் கட்டுறாங்க. இவனுடைய பூச்சி ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம பட்டியே பார்க்காண்டா, அந்த மாதிரி அவனுடைய ஒர்க் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் நாங்கள் அவனுக்கு 650, நாங்கள் மொத்தத்தில் அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 லட்ச ரூபா நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் அவருக்கு இவ்வளோ தொகை கொடுக்கணும் அப்படிங்கும்போது கையில் 1 லட்சம் தான் இருந்துச்சு. கொத்தனாருக்கே எவ்வளவு? அப்பான்னா அப்பா தான், சரிதானா? ஆனால் ஒரு வாரம் கூட சம்பளம் கொடுப்பதற்கு இல்லை என்று சொல்லாத அளவுக்கு ஆண்டவர் நடத்தினார். எப்படியாவது வந்து சேர்ந்துரும், எந்த வகையிலையாவது வந்து சேர்ந்துரும். ஒரு வாரம் கூட நாங்கள் தடுமாறினதே கிடையாது. 15 மாதங்களாக ஆண்டவருடைய அந்த கட்டுமான பணியில வாரம் சில வாரம் 70,000 வரும், பெரிய பெரிய வேலைகள் நடக்கும்போது லட்சக்கணக்கான ரூபாய் வரும், பொருட்களை வாங்கி போடணும். எனினும் காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் வசதி படைத்த ஆட்களும் இல்லாமல் ஆண்டவர் தேவைகளை ஆச்சரியமாக சந்தித்தார். ஏன்னா இது கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் ஆகும். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராத்திரி போல நாங்கள் சபை மக்கள் எல்லாம் ஒன்றா கூடி ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் எப்படியெல்லாம் தேவையை சந்திச்சார், அடுத்த மாதம் நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது, அப்போ இதுக்கு நம்ம எப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். சரிதானே? நாங்கள் இதுக்காக எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறோம். நாங்கள் அவரை போய் பார்க்க போகிறோம், இவரை போய் பார்க்க போகிறோம், இந்த சபைக்கு போகிறோம். அங்கே உடைய மக்கள் யார்ட்டையும் நம்ம கொடுத்து வைக்கல, யார்ட்டையும் கொடுத்த ரூபாயே வர மாட்டேங்குது. கடன்காரங்கிட்ட போய் நம்ம வாங்குறத காட்டிலும் அது பெரிய கஷ்டம். கொடுத்த ரூபாயே வர மாட்டேங்குது, நம்ம யார்ட்டையும் கொடுத்தே வைக்கல. அப்போ நமக்கு தரணுமே. ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. கோயம்புட்டிக்கு ஒரு முறை நாங்கள் இந்த ரிட்டர்னிங் ஆஃபரிங் போனோம். ரிட்டர்னிங் ஆஃபரிங் ஆலயத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு 37,000 ரூபா வந்துச்சு. அங்கே போனதுனால ஒருத்தர் சொன்னார், பிரதர் நீங்கள் அவரை போய் பாருங்கள், அவர் ஏண்டதை செய்வார், இவரை போய் பாருங்கள், அவர் ஏண்டதை செய்வார் அப்படின்னு ஒருத்தர் போனோம். அவரை பார்த்தீங்கன்னா பாம்போல ஆக்சிடெண்ட்டில் படுத்து கிடக்காரு. அப்போ அவர்கிட்ட போய் நாங்கள் நைஸாக எங்கள் காரியத்தை பேசணும். ஒரு பேச்சு பேசலை.
காங்கிரீட் போடுவதற்கு 24 mm அப்படின்னு சொல்லி 20 mm நினைக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட 85,000 ரூபாய்க்கு அந்த ஒரு கம்பி மட்டும் வாங்கணும். அந்த கம்பி வாங்கக்கூடிய முழு தொகையும் அவர் தந்துட்டார். அல்லேலூயா. இன்னொருத்தர் சரி பிரதர், என்னால் ரொம்பலாம் முடியாது, ஒரு 75,000 ரூபா தாரேன். எங்களுக்கு பக்குன்னு ஆகி போச்சு. சரிதானா? இது ஏன் சொல்றேன்னா, காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் கர்த்தரால் ஆகும். நம்ம மட்டும் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சா போதும், மற்ற ஸ்டெப்பை எடுத்து வைக்கக்கூடிய பலனை தரக்கூடிய ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார். சரிதானா? இது கொஞ்சம் உயரமா இருக்கும், எங்களோட சேர்ந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா? இல்லை கொஞ்சம் லோவா படிப்போமா? கர்த்தரால் ஆகும். மறுபடியும் நம்ம பாட போறோம். கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும், சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினால் ஆகும். கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும், சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினால் ஆகும். பயப்பட வேண்டாம், நீ கலங்கிட வேண்டாம், கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். பயப்பட வேண்டாம், நீ கலங்கிட வேண்டாம், கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும், சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினால் ஆகும். கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும், சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினால் ஆகும். மரியாளே, நீ பயப்பட வேண்டாம், எப்படியாகும் கேள்வி கேட்கிடவே வேண்டாம். மரியாளே, நீ பயப்பட வேண்டாம், எப்படியாகும் கேள்வி கேட்கிடவே வேண்டாம். பரிசுத்த ஆவி உன்மேல் வந்திடும், கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். பரிசுத்த ஆவி உன்மேல் வந்திடும், கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும், சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினால் ஆகும். கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும், சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினால் ஆகும். நீ சமபூமியாவா, இயேசுவை கொண்டு நான் வந்திடுவேனே. பர்வதமே, நீ சமபூமியாவா, இயேசுவை கொண்டு நான் வந்திடுவேனே. கிருபை பெருகிடும், தேவ கிருபை பெருகிடும், கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். கிருபை பெருகிடும், தேவ கிருபை பெருகிடும், கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும், சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினால் ஆகும். கர்த்தரால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும், சிறிதோ பெரிதோ தேவ ஆவியினால் ஆகும். அல்லேலூயா. போன மாதத்துல தூத்துக்குடியில இருந்து போல்பேட் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது. அங்க நான் 2014 ஒரு கன்வென்ஷன் போனேன். அப்போ நானும் மனைவி அங்கே போயிருந்தோம். இந்த பாட்டை அங்கே படித்தோம். இந்த 10 வருஷம் கழித்து ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாட்டை சொல்லி எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு. அவங்க நம்பரை வச்சுருக்கிற ரோஸ்லின் அப்படிங்கிறது அவங்க பேர். ஐயா, நீங்கள் அன்றைக்கி ஒரு பாட்டு படித்தீங்க, கர்த்தரால் ஆகும். இந்த பாட்டை கேட்டதிலிருந்து எனக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் வந்துச்சுது. அந்த பாட்டை கேட்கும் பொழுது என்னுடைய மகளுக்கு திருமணமாகி 14 ஆண்டுகள் குழந்தையே இல்லை. சரி, 14 வருஷம் குழந்தை இல்லை. ஆனால் அந்த கர்த்தரால் ஆகுங்கிற வார்த்தை எனக்குள்ளே ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் உங்ககிட்ட உடனே பேசலை, ஆனால் உங்கள் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். டிவியில் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆச்சு. மறுபடியும் சதானா முதல்ல ஒரு 14 வருஷம், இப்போ 10. இந்த 10 வருஷத்தில் என் மகளுக்கு இப்போ 3 குழந்தை இருக்குது. சதானா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சுது. கர்த்தரால் ஆகும் என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. இல்லாமையிலும் நடத்துகிற ஆண்டவர், மகிமையாய் நடத்துகிற ஆண்டவர். பாட்டு சொல்லுகிறது, மரியாளே நீ பயப்படாத. இன்னைக்கு நிறைய நேரம் அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இதே கேள்விதான். கோயம்புத்தூரில் செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு சபைக்கு நான் 3 நாள் கன்வென்ஷன். 2 காலம் முழுவதும் பெரும்பாலும் நான் கோயம்புத்தூர் டைசிஸ் போவேன். அப்போது வெள்ளி சனி ஞாயிறு மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடிந்த உடனே ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்தாங்க. ஒரு சின்ன குட்டி பிள்ளையை வச்சுக்கிட்டு வந்தாங்க. ஐயா, நான் பேங்க்கில் மேனேஜராக வேலை பார்க்குறேன். எங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லை.
நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட், ஏன்னா எங்களுக்கு வருமானம், அவர் நல்ல ஒரு பதவியில் இருக்கிறனால எங்கள் குழந்தைக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் என் உடம்பும் பஞ்சரு, என் வீட்டம்மா உடம்பும் பஞ்சரு. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணோன்னா, எல்லா மருந்து மாத்திரைகளை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு தினந்தோறும் நானும் என் மனைவியும் கையை பிடிச்சிக்கிட்டு ராத்திரி 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். 2 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை ஆண்டவர் தன்னால கொடுத்தார். ஹல்லேலூயா. மருந்து மாத்திரைகள் ஒண்ணுமே இல்லை, மருத்துவ கணிப்புகள் இல்லை தான், ஆனால் ஆண்டவர் கிருபையாக கொடுத்தார் என்று அவர் சொன்னது என் காதுக்குள்ள இப்ப யாரும் விட்டுக்கிட்டே இருக்குது. கர்த்தரால் ஆகும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இப்படியே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்படியும் நடத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சதனா, ஒரே ஒரு சரணத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், நீங்களே பாட போறீங்க. சதனா, அந்த 2வது சரணத்தை நாங்கள் ஆரம்பிக்க போறோம். மரியாளே நீ பயப்படாத, எப்படி ஆகும் என்கிற கேள்வி கேட்டுறாத, பரிசுத்த ஆவி உண்மையில் வந்துடும். கர்த்தரால் டிவிஎஸ் நகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில், மணிகன் கோயம்புத்தூரில். அப்போ அங்கேயும் ஒரு 3 நாள் கன்வென்ஷன். வெள்ளிக்கிழமை கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு அம்மா வந்தாங்க. வந்த உடனே என்ன மெல்கி எப்படி இருக்கான்னு ரொம்ப கூலாக பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு பக்கன்னு ஆகி போச்சு. சரிதானா, நம்ம ஒன்றா தானே படித்தவனுக்கு ஞாபகம் இல்லையோ அப்படின்னாங்க. எந்த ஊரில் படித்தோம், மருதகுளம். சரிதானா, அங்கே நான் 6ஆப்புலேருந்து 9ஆப்பு வரைக்கும் படித்தோம். அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, நம்மளாம் அந்த 6ஆப்பு 1972 6ஆப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ ஒரு வார்த்தை பேசணும்னா பக்குன்னு உனக்கு கொன்னிக்கிட்டு கிடக்குமே, இப்போ அந்த கொன்னல் எங்கே போச்சு அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் தெரியுது, 45 வருஷத்துக்கு பின்னால் போனேன். அப்போனா தான் அந்த சின்ன வயசில் நாம் பேசும்போதெல்லாம் என்னால் தெளிவாக பேசவே முடியாது. கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா. ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அதுக்காக ஒருவேளை கூழாங்கல்ல வாயில போட்டு பேசி பழகணும் இல்லை. ஆண்டவர் நினைத்தால் எப்படியும் நம்மை செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகும். நம்ம மறுபடியும் அந்த 2வது சரணத்தை நான் ஆரம்பிக்க போறேன். மரியாளே நீ பயப்பட வேண்டாம், மரியாளே சின்ன பாடலை பாடி நாம் அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்ல போகிறோம். 9வது பாடலை நம்ம பாட போகிறோம். 9வது பாடல், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். சிங்கத்தை போல போல தைரியமாயிருக்கிறார்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கலங்காமல், ஒன்றுக்கும் பயப்படாமல், ஒன்றுக்கும் பதறாமல், நீதிமான்களோ சிங்கத்தை போல இருக்கிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். ஒன்றுக்கும் தடுமாறாமல், ஒன்றுக்கும் திகைக்காமல், ஒன்றுக்கும் சோர்ந்து போகாமல், ஒன்றுக்கும் கண்ணீர் விடாமல், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல
ஹல்லேலூயா. நம்மலாம் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நீதிமான். சரிதானா? ஒரு ஊர்ல அப்படி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்க பாவிகளிலும் பிரதான பாவி. சரிதானா? இப்படி பாவிகளிலும் பிரதான பாவினே சொல்லி காலத்தை ஓட்டிட்டு கிடக்கும். ஒரு காலத்துல நம்ம பிரதானமான பாவி தான். இப்படி பாவியா இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் நீதிமான். இப்ப நான் நீதிமானா இல்லையாங்கிறது எப்படி சோதிச்சு பார்க்கிறது? நம்ம பேச்சுல சொல்லிருந்தோம் நான் நீதிமான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாட்டு சொல்லுகிறது பாருங்க, 8 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நீதிமானா இருந்தால் ஒன்றுக்கும். அப்ப கவலைப்படாதவர்கள் நீதிமான். நீங்க கவலைப்படுவீங்கன்னு நினைச்சீங்கன்னா நம்ம நீதிமான் அல்ல. அடுத்த வரி சொல்லுறது, கலங்காமல், பயப்படாமல், பதறாமல். எனக்கு அந்த ஒன்னே ஒண்ணுதான் பிரதர் இருக்கு, மற்றது எல்லாம் நான் இருக்கு அப்படின்னா கூட போக்குதான். சரிதானே? அப்போ ஆண்டவர் நான் நீதிமானாய் 112வது சங்கீதத்துல ஒரு வசனம் வரும், நீதிமானுடைய இருதயம் துர்ச்செய்தியை கேட்பதினால் சொல்லுங்க கலங்காமல் இருக்கும். என்னுடைய பையன் கன்னியாகுமரியில் முதல்ல வேலை பார்த்தான். கன்னியாகுமரியிலேருந்து டெய்லி பைக்கில் வந்துட்டு போவான். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எனக்கு கரிசல் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு முன்னிரவு ஜெபம் 7:30 to 11. கரெக்டாக 7:25 எனக்கு ஒருத்தர் கால் பண்ணுறார். என் பையன் ஃபோன்லேருந்தே அவர் என்ன செய்கிறாரு, ஃபோன் பண்ணுறார். இந்த ஃபோனுக்கு நீங்கள் யாருன்னு கேட்டார். இது என் பையன் உள்ளது. இப்போ அவன் ஒரு பெரிய விபத்து, ஒரு ஆக்சிடெண்ட், அவரால் பேச முடியாது, ஓட்டி கொண்டு வந்த பைக்கு ஒன்றுக்கும் ஆவார். சரிதானே? நாங்கள் பக்கத்தில் உள்ளவங்க எங்களால் உதவி வேணால் செய்யலாம். என்ன உதவி செய்வீங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, வள்ளியூரில் திரவியான ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, ஒன்று அங்கே கொண்டு போய் சேர்ப்போம், அல்லது கவர்மெண்ட் மருத்துவமனை இருக்குது, அங்கே கொண்டு போய் என்ன செய்வோம். நான் பிரசங்கம் பண்ணதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. இப்போ நான் கலங்கணும், ஐயோ என்ன பொசிஷன்னு தெரியாது, என்ன ஆகும் நமக்கு, என்ன செய்ய, என்ன எப்படி பொசிஷன்னு தெரியாது. அப்போ பக்கத்தில் உள்ள போதகர், என்ன பிரதர் என்ன ஃபோனு, இப்படி ஒரு சூழ்நிலை, அப்போ நீங்கள் வேணால் பேக் பண்ணிட்டு போங்க, ஏன்னா காரில் தான் நான் போனேன், நீங்கள் பேக் பண்ணிட்டு உடனடியாக போங்க. நான் என்னால் அப்படி பண்ணிவிட முடியாது. சரிதானே? நீதிமானுடைய இருதயம் துர்ச்செய்தியை கேட்பதினா, அதுக்காக ஆக்சிடென்ட் இல்லைங்கிறது இல்லை. சரிதானே? இப்போ என்னுடைய மூத்த மகன் பாளையங்கோட்டில் இருந்தான். தம்பி இப்படி ஒரு சூழ்நிலை, வள்ளியூரில் ஒன்று இந்த ஆஸ்பத்திரியில் இருப்பான் அல்லது அந்த ஆஸ்பத்திரியில் இருப்பான், நீ பார்த்துக்கன்னு சொல்லி நான் என் செல்லை சைலண்டில் போட்டேன். மறுபடியும் எனக்கு கால் வருது, எடுக்கவே முடியாத சூழ்நிலை. ராத்திரி போய் பார்த்தோம். அவன் சொன்னார், டாக்டர்கிட்ட போனோம், தாடெல்லாம் அடிபட்டு இருக்குது, நாங்கள் இப்போ வலிக்கு ஊசி போட்டிருக்கிறோம், நீ காலையிலே ஒரு பல் ஆஸ்பத்திரிக்கு போனோம், தாடை போயிருக்கா போலையாங்கிறது நாளைக்கு தான் உங்களுக்கு என்ன செய்யும், அது தெரியும். ஆனால் ஆளுடைய கிருபையில் தாடை ஒன்றுமே என்ன செய்யலை. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம கலங்க பண்ணக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கும், பயப்படக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கும், திகைக்கப்படக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கும், தடுமாறக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கும். ஆண்டவரால் நான் நீதிமானாக்கப்பட்டால் எந்த சூழலும் நம்மை கலங்க பண்ணாது, எந்த சூழலும் நம்மை பயப்பட வைக்காது. சரிதானா? எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு முறை இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். மான்களோ சிங்கத்தை போல மான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கலங்காமல், ஒன்றுக்கும் பயப்படாமல், ஒன்றுக்கும் பதறாமல், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள், ஒன்றைக்கும் தடுமாறாமல், ஒன்றைக்கும் திகைக்காமல், ஒன்றைக்கும் சோர்ந்து போகாமல், ஒன்றைக்கும் கண்ணீர் விடாமல்,
என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் நம்ம நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு. நான் நீதிமான் அப்படின்னு ஒரு நிச்சயம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆனா நம்ம கலங்காம இருக்கோமா? கவலைப்படாம இருக்கிறோமா? கண்ணீர் வடிக்காம இருக்கிறோமா? பதறாம இருக்கிறோமா? ஒருவேளை அப்படி நம்ம செய்திருந்தா எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஏன்னா நாம் நீதிமானாக மாற்றப்படும் பொழுது ஆண்டவருடைய இரத்தத்தினால் கிரயத்துக்கு நம்ம வாங்கப்பட்டுட்டோம். நாம் கிரயத்துக்கு ஆண்டவர் நம்ம வாங்கினதுனால நம்ம அவருக்கு அடிமை. எல்லாவற்றையும் அவர் பார்ப்போம். அவருக்கு தெரியாம எதுவும் நம்ம வாழ்க்கையில நடக்க போறது இல்லை. ஆண்டவரே, கலங்கின நாட்களை மன்னியும் ஆண்டவரே. கவலைப்பட்ட நாட்களை நீர் மன்னியும் ஆண்டவரே. பதறின நாட்களை நாங்கள் மன்னியும் ஆண்டவரே. நிறைய காரியத்திற்கு கலங்கிருக்கோம். இதுக்கு போய் கலங்கிட்டோமே என்று நாங்கள் பிறகு உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதுக்கு போய் நாங்க வேதனைப்பட்டோம், இதுக்கு போய் வேதனைப்பட்டோமோ என்று பிறகு உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை செம்மையாய் நடத்தி இருக்கிறீரப்பா, நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே, மகிமையாய் நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே, ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே, அற்புதமாய் நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை நடத்தின எங்கள் கர்த்தர் ஆண்டவரே, சோர்வில்லாமல் நடத்தின கர்த்தர், விடுதலையோடு நடத்தின கர்த்தர், தடுமாற்றம் இல்லாமல் நடத்தின கர்த்தர், தொடர்ந்து நடத்த போகிற தயவுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது ஒரு வேத பகுதியை நாங்கள் கேட்க போகிறோம். தொடர்ந்து நீர் பேச போகிறீர். எப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலமாய் எங்களை திடப்படுத்த விரும்புகின்றீரோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான பலனை தந்து வழி நடத்தும். இந்த கூடைகளை கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய இருதயங்களும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. யார் யாருக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே கேட்கப்பட வேண்டுமோ அவர்களுடைய மனநிலைகளுக்கு தேவையானபடி நீர் பேச போகிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது திருமறை பாட வாசியை கேட்போம். நமக்கு சேர்ஸ் இந்த பக்கத்தில் இருக்கிறது, நீங்கள் தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். முன்பக்கத்தில் வெளிச்சம் இருக்குது, நீங்கள் விரும்பினால் முன்பதாக வரலாம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபதேசமாய் இருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்தரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய்விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான்.
அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்பித்துக் கொண்டான் என்பது வாசிக்க முடிய கொடுக்கப்பட்ட பொதுவான வேதபாடம் வாசிக்க முடிந்தது. மறுபடியும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். காலையிலிருந்து இதுவரைக்கும் உங்களோடு தங்கியிருக்கத்தக்கதான பலனை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். காலையிலே நான் சொன்னேன், என்னுடைய ஊழியங்கள் எல்லாம் இந்த தகவல் தொடர்பு சாதனங்களின் மூலமாய் நிறைய செய்திகளை நாங்கள் ஒலிபரப்பு செய்வதற்கு தேவையான பலனை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கின்றார். தினந்தோறும் ஒரு 2 நிமிட செய்திகளை நாங்களே தயாரித்து அதை அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நான் அனுப்பினது 2450வது செய்தி. முதல்ல ஒரு ஆரம்பம் ஒரு 1000 செய்தி இது குறுஞ்செய்தி, ஷார்ட் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அனுப்பினேன். பிறகு ஒரு 1000 செய்தி வேதத்தின் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் அனுப்பினேன். இப்போ 450 செய்தி ஆரோக்கிய வார்த்தை அப்படின்னு ஒரு தலைப்பில் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா செய்திகளும் என்னுடைய யூடியூப்பில் உண்டு. நிறைய குடும்பங்களில் குடும்ப ஜெபத்திற்கு அதை பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா 2 நிமிஷம் தான் பிரசங்கம், ஒரே ஒரு வசனம், அந்த வசனத்தை மையமாக வச்சு ஒரு பிரசங்கம், சரிதானே? ஒருவேளை உங்களுக்கு அது தேவை, வாட்ஸ்அப்பில் வேணும்னா நானும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப ரெடியாக இருக்கிறேன். டெலகிராமில் வேணும்னா டெலகிராமில் அனுப்ப ரெடியாக இருக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். ட்விட்டரில் வேணும்னா ட்விட்டர்லேயும் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். ஃபேஸ்புக்லேயும் பல குரூப்புக்கு நான் அனுப்புகிறேன், சரிதானே? என்னுடைய ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷமாவது அனுப்புவதற்கு நான் நேரத்தை எடுத்துக்கொள்வேன். கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் அதிகமான குரூப்புக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் அதை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்பாக வேண்டுகிறேன். தினம் வேணும்னா கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், தினம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அது சேர்ந்து விடும். 2 நாளைக்கு முன்னால் ஈரோட்டிலேருந்து ஒரு அம்மா பேசினாங்க. நான் இப்பொழுது வாலண்டியராக விஆர்எஸ் கொடுத்து விட்டு நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் காவல் அதிகாரியாக இருந்தேன். என்னுடைய குழந்தைய வளர்க்கணுங்கிறதுக்காக விஆர்எஸ் கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், நான் இப்போ வீட்டில் இருக்கிறேன். எப்படியோ உங்கள் செய்தி எனக்கு வருது ஐயா. அவன் நம்ம சொல்லிச்சுது, எங்கள் செய்தி எனக்கு வருது. நான் எங்கள் குடும்பம் முழுவதுக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த செய்தி மூலமாய் ஒரு நல்ல ஒரு ஆகாரம் கிடைக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, இப்படி சில என்னை என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தைகளும் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் எங்கேயாவது ஒரு பகுதிகள், அடுத்த வாரம் 5, 6, 7 இந்த 3 நாளும் குற்றாலத்தில் கத்தீட்ரல் மேல்நிலை பள்ளியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ரிட்ரீட்டுக்காக பிரசங்கிக்க செல்கிறேன். 3 நாள் நான் குற்றாலத்தில் என்ன செய்வேன், இருப்பேன். இப்படி ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து என்னுடைய ப்ரோக்ராம் இருந்து கொண்டே இருக்கிறது. நேரிலையும் போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறோம். தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாகவும் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்குன்னு ஒரு வீட்டில் இருக்கும்போது ரெக்கார்டிங், அது எடிட்டிங், அதை டிஸ்ட்ரிபியூட்டிங், எல்லா வகையான சேனல்கள்லையும் என்னுடைய செய்திகள் போகக்கூடிய அளவில் நாங்கள் அதை எல்லாம் அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கிறோம். என்னுடைய ஆண்டவருக்காக இப்படியெல்லாம் செயல்படுவதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நான் ஒரு தலைப்புல உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. அந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, முடியவில்லை. தலைப்பு வேற என்னது? முடியவில்லை. அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற இதெல்லாம் என்னால முடியாதப்பா, இதெல்லாம் என்னால முடியாது, அதானா மாமியார் மருமகள்கிட்ட சொல்ற காரியம், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட சொல்லக்கூடிய காரியம் முடியாது முடியாது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அப்போ நான் வேதத்தை குறித்து கொஞ்சம் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த தலைப்பு எனக்கு ஆண்டவர் கொடுத்தார், முடியவில்லை. என்ன முடியல அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். 3 குறிப்பை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 3 குறிப்புகள், 3 மனிதர்களை ஞாபகப்படுத்தி அவர்களால் முடியவில்லை, என்ன முடியல அப்படிங்கிறது தான். வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். தானியேல் 6வது அதிகாரம் 14வது வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும்
பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஒரு ராஜா தன்னுடைய அரசாங்கத்தின் கீழ் வேலை பார்க்கிற ஒரு மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி பண்ணினார். மறுபடியும் உங்களுக்கு அழுத்தமா சொல்றேன், ஒரு ராஜா. அந்த ராஜா என்பது ஒரு சாதாரண ஒரு பொறுப்பான பதவி அல்ல. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ செய்ய முடியும். அதிகாரமுள்ள ஒரு பதவி. சதானா, அதிகாரமுள்ள ஒரு பணி அவருக்கு உண்டு. ஒருத்தனை போனா போவான், வானா வருவான். அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராஜாவால் அவனுடைய நாட்டிலே உள்ள ஒரு மனிதனுடைய தண்டனையை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஒரு ராஜாவாலேயே முடியாத ஒரு காரியம் அது. இது ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், இன்னைக்கு நம்ம காலங்கள்ல ஏதோ ஒரு சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரம் உள்ளவர்களை நாம தேடி ஓடுகிறோம். அதிக பதவியில் உள்ளவர்களை தேடி ஓடுகிறோம். தலைமைத்துவம் உள்ளவர்களை தேடி ஓடுகிறோம். அவங்க நினைச்சா காரியம் நடக்கும், இவங்க நினைச்சா காரியம் நடக்கும். இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படி ஓடுதான். இப்படி அதிகாரம் உள்ளவனா இருந்து ஒரு பெரிய பதவியிலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு ராஜாவால் தன்னுடைய நாட்டிலே உள்ள ஒரு மனிதனுக்கு கொடுத்த தண்டனையை அவரால் மாற்றவே முடியல. சதனா, நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அந்த பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பாதுகாப்பை ராஜாவால் காக்க முடியவில்லை. அப்ப இந்த செய்தி நமக்கு கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்மை அவர் நினைச்சா காத்துருவாரு, இவரு நினைச்சா காத்துருவாரு, அவரு அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வராண்டாம். எந்த நிலையில் இருந்தாலும் என்னை காக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். என்னை காக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். நான் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், தானியேலை காப்பாற்றும்படிக்கு அப்படின்னு போடப்பட்டிருக்குது. யார் அவர்? அவர்தான் சட்டம் போட்டார். ஒருவேளை அந்த சட்டம் இயற்றுவதற்கு இது தானியேலுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் என்பது அவருக்கு தெரியாது. அவர் கூட வேலை பார்க்கிறவங்க, தானியேல் கூட வேலை பார்க்கிறவங்க, தானியேல் மேல உள்ள பொறாமை இல்லை. சரிதானா? தானியேல் எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தான், எந்த வகையிலையும் குற்றம் சாட்ட முடியவில்லை. இன்னும் கிராமத்துல ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வந்தட்டின்னு சொல்லுவாங்க. வந்தட்டின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வந்தட்டினா வெளியூர்ல இருந்து நம்ம ஊர்ல ஒருத்தர் குடி வாராருன்னு வச்சுக்கிடுங்களேன். குடி வந்து ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பான நல்ல ஒரு உயர்வு வந்துச்சுன்னா, நேத்து வந்து அந்த வந்தட்டி பயலுக்கு வந்த வாழ்வை பாறையா அப்படின்னு கிராமங்கள்ல சொல்லுவாங்க. தானியேலும் ஒரு வந்தட்டி மாதிரிதான். சரிதானா? சொந்த நாடா அவனுக்கு இல்ல, அடிமையா வந்தவர். ஆனா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், நல்ல முக்கிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க உள்ள மக்களால் தாங்கிக்கிட முடியல. எங்க இருந்தோ வந்தவனுக்கு இவ்வளவு ஒரு பதவி. இவரை மடங்கடிச்சுதான் ஆகணும், இவரை ஒழிச்சுதான் ஆகணும், இவரை எப்படியாவது அழிச்சுதான் ஆகணும். இது கோவொர்க்கர்ஸ், அவரோடு கூட வேலை பார்க்கிறவர்களுக்குள் வந்த ஒரு பெரிய எண்ணம். எப்படி அவரை எந்த தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நிறைய காரியம் பண்ணி பார்த்தோம், ஒன்னும் ஒப்பேறல. கடைசியில தான் இப்படி ஒரு பிளான் பண்றாங்க. அவன் வந்து எல்லா நிலைகளிலும், ஏன்னா அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒளிவு மறைவு இல்லாத ஜெபம் அவர்கிட்ட உண்டு. சதனா, ஒளிவு மறைவு இல்லாத ஜெபம் உண்டு. சவுத்து, அது என்ன அந்த நாடு மறந்துச்சு, குவைத்துன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சவுதி. அங்கெல்லாம் வெளியரங்காம ஜெபம் பண்ணவே முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டு ஜெப கூட்டத்துக்கு போனோம், 4:30 வாங்கினா எல்லாம் 4:30 வந்தாச்சு. ஆனா அங்க வந்து ஒரு வீட்டு ஜெப கூட்டம், அப்படி ஒரு ஜெப கூட்டம்னா 4 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா 2 மணிக்கு 3 பேர் போவாங்க, 2:15 ஒரு 3 பேர் போவாங்க, ஒரு 2:45 ஒரு 3 பேர் போவாங்க. ஒட்டுமொத்தமா போக முடியாது. அப்புறம் அவங்க ஒரு கூட்டம் கட்ட ஆரம்பிப்பாங்க. அதுவும் சவுண்ட் ரூம். அவங்க ஆண்டவரை துதிக்கிற சத்தமோ இசை வீட்டுக்கிற சத்தமோ வெளியவே நெஞ்சிடக்கூடாது. அப்ப எங்க ஊர்ல சார்ந்த எனக்கு தெரிந்த ஒருவர், பிரதர் நாங்க பண்றதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா உடனே எங்களை பேக்கப் தான், ஆனாலும் நான் அங்க இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டத்தை நான் என்ன செஞ்சேன், நடத்தினேன் அப்படின்னு அவர் சொன்னார். இங்க பாத்தீங்கன்னா இந்த தானியேலுக்கு விரோதமாய் இவர்கள் நிறைய காரியங்கள், கொஞ்ச நாளாவது மறைஞ்சிருந்தவன் ஜெபம் பண்ணல, ஒளிஞ்சிருந்து ஜெபம் பண்ணல, படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணல. தானியேலை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது, தான் முன் ஜெபித்து வந்தபடியே. சதனா, பிரச்சனைக்கு முன்னால, குற்றச்சாட்டுகளுக்கு முன்பதாக எப்படி ஜெபம் பண்ணினாரோ அதே ஒரு ஜெபத்தை தொடர்ந்து பண்ணுகிறார்.
இப்பதான் ராஜாவிட்ட போய் சொல்றாங்க. ராஜாவிட்ட போய் உண்மை தவிர வேற யாரும் எதையும் நெசிச்சிடக்கூடாது, வணங்க. ராஜாவுக்கும் பரவாயில்லையே, நம்மளதான வணங்கன்னு சொல்றான், வேற எதையும் யோசிக்கல. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அதிகாரிகளை ஈஸியா கவுத்தரலாம். அவங்கள குளிப்பாட்டினா போதும், தண்ணிய வச்சல வார்த்தைகளா. சரிதானா? சில ஆட்கள்கிட்ட நம்ம காணிக்க வாங்கணும் அப்படின்னா, டொனேஷன் வாங்கணும்னா இல்லாததை சொல்லி புகழணும். சரிதானா? அப்படி புகழ்ந்தா போதும், பணத்தை கறந்துடலாம். எனக்கு தெரிந்த நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நம்மளால அப்படி செய்யவே முடியாது. இப்ப இந்த ராஜாவை அப்படி புகழணும், அவரை தூக்கி மேல வைக்கணும் அப்படின்னு சகக்கள் எல்லாம் பேசின உடனே டக டகன்னு பேனாவை எடுத்தாரு. அந்த கூட சேர்ந்த பயல்வெல்லாம், நீங்க போடக்கூடிய சைன் எந்த நிலையிலும் இந்த ராஜாவே நினைத்தாலும் மாற்ற முடியாத அளவுக்கு என்ன செய்யணும், சைனை போட்டு வச்சாச்சு. சரிதானா? இப்ப பாத்தீங்கன்னா இது இவனுக்காக தான் இந்த திட்டம் போட்டிருக்காங்கிறது பிறகு தெரிஞ்சுது. வழி இல்லை, மாற்றவே முடியாது. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார். ராம் முழுவதும் தானியேலை காப்பதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொண்டு பார்த்தார். ஒன்னும் பேரல. ஒரு ராஜாவால் முடியாததை என் ஆண்டவர் முடித்தார். அப்ப அப்படி முடிக்கக்கூடிய ஆண்டவரை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா, நம்ம ராஜா மேலையும் பிடிக்காண்டாம், வேற யாரு மேலையும் நம்ம என்ன செய்யாண்டாம், அந்த நம்ம உறவுகள் வைக்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவரை மட்டுமே நம்ம பற்றி கொள்ளும் பொழுது யார் மூலமாவது எப்படியாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த தானியேலை ஒரு ராஜாவால் கூட காக்க முடியவில்லை. அதனாலதான் பிரசங்கத்துக்கு என்ன தலைப்பு, முடியவில்லை. முடியவில்லைன்னு வரும்போதெல்லாம் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு, ஒரு ராஜா நினைச்சு கூட நடக்கலையா ஐயா. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி பேசுவாங்க, அவரு நினைச்சிருந்தா நடந்திருக்கும் ஐயா, இவரு நினைச்சிருந்தா நடந்திருக்கும். நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம் தெரியுமா, இருமையில இருந்து பேச்சு மாறும். அப்படியே பேசக்கூடாது. சரிதானா? ஆண்டவர் நினைத்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் யாராலும் எதையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஒருவேளை அடுத்த கேள்வி நமக்குள்ள வரலாம், ஆண்டவர் காத்தாரே அந்த சிங்கக்கவிக்குள்ளே கொண்டு போடுறதுக்கு முன்னால காத்திருக்கலாம்ல. சரிதானா? சிங்கக்கவிக்குள்ளே கொண்டு போடுறதுக்கு முன்னால கொண்டு காத்திருக்கலாம். நீங்க பின்னால நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 26வது வசனத்துல, தானியேல் 6:26, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே. பாருங்க, ஒரு சட்டத்தை ஏற்றினவர் இப்ப இன்னொரு சட்டம் போடுதார். அன்னைக்கு மட்டும் அவர் சிங்கக்கவிக்குள்ள போலையோ, இப்படி ஒரு சட்டம் வந்திருக்க வாய்ப்பே இல்ல. அந்த நாட்டினுடைய மக்கள் முழுவதும் மெய் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய நம்முடைய ஆண்டவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தானியேலின் தேவன்தான் தேவன் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை செய்தார். இப்படி ஒரு தண்டனைக்குரிய தப்பு ஏதாவது பண்ணாரா? இல்ல. தண்டனையே இல்லாமல் தண்டிக்கப்பட்டவர்களில் இவரும் உண்டு. தவறே செய்யாமல் தண்டிக்கப்பட்டவர்களில் இவரும் உண்டு. நிறைய சொல்லுவாங்க, நான் தப்பே பண்ணல பிரதர், எனக்கு தானே இப்படி நடக்குது, உனக்கு தான் அப்படி நம்ம பேசிக்கிடுவாங்க. அதெல்லாம் எப்படி நடந்தால் என்ன, எப்படியும் நடத்துகிற, எப்படியும் பாதுகாக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்காரா இல்லையா? இருக்கிறார். இருக்காரு இருக்காரு அப்படின்னா யாருக்கோ இருக்காரு, இருக்கின்றார். அன்னைக்கு தானியேலை பாதுகாத்த அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மை பாதுகாப்பதற்கும் அவர் போதுமானவர். நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். என கண்பானவர்களே, ஒரு ராஜாவால் ஒரு மனிதனை காக்க வேண்டும் என்று நினைத்தாலும் காக்க முடியல. இரண்டாவதாக நம்ம வாசிக்கிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அருமையான சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தை வாசியுங்கள். எரிந்தான். இங்கே ஒரு ராஜா ஒரு மனிதனை காக்க வேண்டும் என்று நினைத்தார், முடியல. இங்க பாத்தீங்கன்னா சவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா
ஒரு மனுஷனை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அழிக்க முடிஞ்சுதா? இல்ல. அதாவது இது என்ன என்கரேஜ் பண்ண ஒரு வார்த்தை. கடந்த ஒரு வாரமா நேத்தா நான் வந்து வரக்கூடிய புதன்கிழமை நம்பிக்கை டிவியில் இந்த செய்தி வரும். அதனா புது புது செய்திகள் வரும்போது உடனே டிவியில போய் கக்கிடுவேன். என்னை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஒரு ராஜாவால், அதிகாரம் உள்ள ஒரு பதவியால் தன்னுடைய நாட்டிலே உள்ள ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று எண்ணினார். அப்படி அழிக்கிறதுக்கு என்ன காரணம்? தாவீது என்ன தப்பு பண்ணாரு? ஒரு தப்பும் பண்ணல. கோலியாத்தை கொன்னதுதான் அவர் தப்பு. சரிதானா? நாட்டிலேயே ஒரு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தான் இந்த சவுல். அந்த பிரச்சனையை கண்டு, கோலியாத்தினுடைய சத்தத்தை கண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான் அந்த சவுல். தற்செயலாய் வந்த இந்த தாவீது எளிதாக அவனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி இந்த கோலியாத்துக்கு எதிரான சில காரியங்களை எளிதாக செய்தார். அழகா கொண்டு போட்டார். வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பெண்கள்லாம் பாட்டு பாடினாங்க. யாரை பார்த்து? தாவீதுக்காக பாடினாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க கொலை நடுங்கினா பயத்துல. கோலியாத்தினுடைய உருவமும் அவங்களுக்கு பயத்தை கொடுத்தது. கோலியாத்தினுடைய சத்தமும் அவர்களுக்கு பயத்தை கொடுத்தது. ஐயோ, இத்தனை நாட்களா நாங்க பதறி இருந்தது எங்களுக்கு தாயா தெரியும். இப்பதான் நாங்க பெருமூச்சு விட்டு நிம்மதியா இருந்த ஒரு நேரம். இவ்வளவு பெரிய நிம்மதிக்கு காரணமா இருந்தது யார்? தாவீது. எனவே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடினார்கள். தாவீது கொண்டது 1000, மன்னிக்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 அப்படின்னு பாடினாங்க. இந்த பாட்டோடு பாட்டாக, அதாவது இந்த பாடலோடு தாவீதும் என்ன செஞ்சிருக்கணும்? பாடி இருக்கணும். ஆனா இந்த பாட்டை கேட்டு தாவீது மேல ஒரு பொறாமை வந்துச்சு. எப்படி தானியேல் மேல கோவொர்க்கர் பொறாமைப்பட்டார்களோ, இப்ப இந்த சவுல் தாவீது மேல சவுலுக்கே பொறாமை வந்துட்டுது. நாங்க ஒருத்தன் பதவியில இருக்கேன், நாங்க ஒருத்தன் பதவியில இருக்கேன், நாங்க ஒருத்தன் ராஜாங்கிற அந்தஸ்துல இருக்கேன், நாங்க ஒருத்தன் பொறுப்புல இருக்கேன். எனக்கு இல்லாத பேர் இவனுக்கா? எனக்கு இல்லாத பெருமை இவனுக்கா? அவனால தாங்கிக் கொள்ள முடியல. இன்னைக்கு நிறைய சபைகளில இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. சரிதானா? நாங்க பொறுப்புல இருக்கேன், நாங்க ஊழியனா இருக்கிறேன், என்னை தவிர இவர்களுக்கா அப்படின்னு நிறைய. எனக்கு ஒரு சேகரத்தை தெரியும். அங்க ஒரு சபை ஊழியர் உண்டு. அவர் வந்து பிடி முடிச்ச ஒரு சபை ஊழியர் அல்ல. அந்த நாட்கள் எல்லாம் பிடி முடிக்காதவங்க தான் நமக்கு இங்கேயே இருந்திருக்கிறாங்க. இப்பதான் பெரும்பாலான திருச்சபைகள்ல பிடி முடித்தவர்களை இப்பொழுது போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி கேட்டகிஸ்ட்லாம் இருந்தாங்கன்னா வருஷ கணக்கா இருப்பாங்க. நோ டிரான்ஸ்ஃபர். குடும்பம், கோத்திரம். ஒருத்தர் 28 வருஷமா ஒரு ஊர்ல சபை ஊழியம் பார்த்தார். எத்தனை வருஷம்? போதகர்கள் மாறி மாறி வருவாங்க. கூடுனா 5 வருஷம். அது சிலது இப்ப இடையில கூட என்ன செஞ்சிருக்காங்க? மாத்திருந்தாங்க. அப்ப அந்த சபையாருக்கு அந்த கேட்டகிஸ்ட் பிடிச்சு போச்சு. அப்ப அந்த போதகரை வந்து பார்ப்பதை விட யாரை பார்த்துட்டு போயிருந்தாங்க? கேட்டகிஸ்ட பார்த்துட்டு போயிருந்தாங்க. இதை யாரால தாங்க முடியல? போதகரால். சரிதானா? இன்னைக்கு நிறைய நேரங்கள் தலைமைத்துவம், அதிகாரத்துவம் உள்ளவர்களால் தனக்கு கீழ் பணிய கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வந்துச்சுன்னா அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. சரிதானா? அன்னைக்கு தாவீதுக்கும் அந்த பிரச்சனை தான் வந்துச்சு. சவுலால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சவுலால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பேர் கிடையாது, இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது? பேர் வராது. ஏன்னா எல்லாரும் தாவீது தாவீது தாவீதுன்னு புகழ்ந்து பேசிட்டு கிடக்குறாங்க. அதனால தாவீதை என்ன செய்யணும்? ஓய்க்கணும். தாவீதை ஓய்க்கணும். அப்படி ஓய்க்கணும்னு நினைச்சது யாரு? ராஜாங்கிற அந்தஸ்து உள்ளவன். ஒரு ராஜா ஒருத்தன் தனக்கு கீழே உள்ள ஒரு மனுஷனை. அப்ப தாவீது யாரு? ஒரு சாதாரணமான ஒரு குடிமகன், அவன் சாதாரணமான ஒரு மனுஷன். இப்படி ஒரு சாதாரணமா இருந்த ஒரு மனுஷனை கூட அந்த ராஜாவால் அழிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பொறுப்பில் உள்ளவர்கள், பதவியில் உள்ளவர்கள், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடியவர்கள். சில நேரங்களில் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தேன். சில பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியரை விட உள்ள அசிஸ்டண்ட்டுக்கு நல்ல பேர் இருக்கும். சரிதானா? ஏன்னா தலைமை ஆசிரியர்கள் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மற்றபடி கீழே உள்ளவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். மக்களாக சில டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த ஹெச்எம்முக்கெல்லாம் தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அசிஸ்டண்ட்டுக்கு என்னடா நாங்க இருக்கேன், அவங்களுக்கு என்ன பேரு அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் நிறைய ஊர்ல என்ன செஞ்சிருக்குது, இது வந்திருக்குது. தலைமைத்துவம் எல்லாமே தன்னை விட தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன செஞ்சிட வந்துடக்கூடாது, பேர் வந்துடக்கூடாது. எனக்கு ஒரு ஊரை தெரியும்.
அது கோவை திருமண்டலம். அங்க பாத்தீங்கன்னா ஐயர்வாளுக்கும் மதிப்பு கிடையாது, கேட்டிகிஸ்டுக்கும் மதிப்பு கிடையாது, கோயில் குட்டிக்கு நல்ல மதிப்பு. அங்கதான் அவருக்கு கோயில் குட்டியார் தான் எல்லாமே ஆளினால், எல்லாமே ஆளினால். ஐயாட்ட போய் ஒண்ணு கேட்டா கூட அது எங்க கோயில் குட்டியார்ட்ட கேட்டு சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு தான் எல்லார் வீடும் தெரியும், எல்லார் சந்து பொந்து எல்லாரும் அக்கவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பின்னணியையும் அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா சில போதகர்கள் கண்டுகளவே மாட்டாங்க. ஆனா சிலரை பாத்தீங்கன்னா அவரை எப்படியாவது மனம் கடிக்கணும். என்னடா மக்கள் எல்லாம் அவன்கிட்ட மட்டும். ஏன் சொல்றேன்னா, தலைமைத்துவத்தால் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம். நம்ம ஆண்டவருக்குள்ள உறுதியா இருந்தா அதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. அவங்களால் நமக்கு எத்தனை வகையான இடர்பாடான காரியங்கள் வந்தாலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது, நம்மை தோற்கடிக்கவே முடியாது, நம்மை அழிக்கவே முடியாது. அதனாலதான் சவுலால் தாவீதை அழிக்க முடியவில்லை. சரிதானா? காக்க முடியவில்லை என்பது முதல் குறிப்பு, அழிக்க முடியவில்லை என்பது இரண்டாவது குறிப்பு. சரிதானா? நிறைய நேரங்களில் பதவியை வைத்துக் கொண்டு நம்ம பயப்படுறோம். எப்பா அவர் அந்த போஸ்ட்ல இருக்கிறாரு, எப்பா இவர் இந்த ரேங்க்ல இருக்கிறாரு, எப்பா அவர் தன்னுடைய பணத்தால நம்ம இதால அதை செஞ்சிருவாரு, இதை செஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படுகிறோம். இனி அந்த பயத்திற்கு வழி இல்லை. ஏன்னா ஆண்டவர் அனுமதிக்காத வரையிலும் யாராலும் எவராலும் நமக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. சரிதா? வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நீங்க இந்த சவுலை குறித்து பார்க்கும் பொழுது பல முறை பல சிச்சுவேஷன் வந்துச்சு. ஒரு சிச்சுவேஷன்லயாவது தாவீதை மடங்கடிக்க முடியல. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிங்க. யாத்திராகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம். இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போ. 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடணும். இது ஒரு ராஜா போட்ட ஒரு தடை உத்தரவு. சரிதானா? ஆண் பிள்ளைய கொன்னுரு, பொம்பளைய வாழ விடு. சரிதானா? நான் ஒரு நேரம் இந்த நாகமலை புதுக்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு நான் கன்வென்ஷன் போயிருந்தேன். மதுரை, அது ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்சு. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அங்கே இருந்துச்சு, இருக்குது. அப்போ அந்த போதகர் அம்மா என்னோட கூட பேசினாங்க. அவங்க அங்கே உள்ள அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தாங்க. அண்ணே நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணணுன்னே அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இங்கே பெண் சிசு கொலை ரொம்ப அழகாகவும் நடக்கும். பிறக்கிற பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட நாளில் நினைச்சிருவாங்களாம். டேய் நேற்று ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு வரல, எங்க தங்கச்சி கொண்டு டீச்சர். அந்த பையன் அழகா சொல்லுவானா, 4வது படிக்கிற பையன் தன்னுடைய சின்ன பிள்ளைகளை வீட்டில் நினைச்சிருவாங்களாம். அதுக்கு நெல்லை கொடுத்தோ என்னத்தையோ கொடுத்து பெண் சிசு கொலை இன்னமும் என்ன செய்கிறது இருக்கிறது. நான் 10 வருஷத்துக்கு முன்னால் அங்கே போயிருந்தேன். ஆனா இங்க என்ன தடனா, ஆம்பளையில ஒரு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பிறக்கும் போதே கொண்டுடணும். இந்த சட்டத்தை போட்டது யாரு, இந்த உத்தரவு போட்டது யாரு? ராஜா. ராஜாங்கிறது ஒரு பொறுப்பான பதவி என்பதை நான் ஏற்கனவே வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் இந்த பார்வோன் போட்ட இந்த தடையையும் மீறி மோசேங்கிற ஒரு ஆண் மகனை நேர்த்தியாக வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். தன்னுடைய வீட்டிலே எத்தனை மாசம் வச்சிருந்தாங்க? 3 மாசம். வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஒளித்து வைத்தாள் என்ன அர்த்தம்? இந்த குழந்தையினுடைய சத்தம் வெளியே கேட்டுச்சுன்னா யாராவது போட்டு கொடுத்துருவாங்க. யாராவது என்ன செஞ்சிருவாங்க? போட்டு கொடுத்துருவாங்க, தகவல் சொல்லிடுவாங்க, அரசாங்கத்துக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இது 3 மாசத்துக்கு மேல அவங்களால பாதுகாக்க முடியல. இப்போ மோசையை குறித்து ஒரு வசனம் வருது. அவனுடைய வாய் நம்மளை மாதிரி தெளிவா என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இப்படி பேச முடியாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் கொடுத்தார். என்ன விளக்கம்னா, அவன் சத்தம் போட்டு அழுவான். வீண் அழும்போது உடனே பொத்திடுவாங்க வாயை. சரிதானா? இப்படி பொத்தி வாயை வளர்த்ததுனால அவனுக்கு சரியான பேச்சே என்ன செய்யல, பாருல. சரிதானா? ஆனா அது உண்மை அப்படி சொல்ல முடியாது. இப்படி
இப்படி பொத்தி பொத்தி அவ்வளவு தூரம் சின்சியராக வளர்க்கிறார்கள். இப்ப இந்த 3 மாசத்துக்கு பிறகு என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக உலகத்துக்கு தெரிஞ்சுதான் என்ன செய்யணும் ஆகணும். நீங்க அந்த பகுதியை வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த மோசேயினுடைய தாய் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தாள். உடனே தேவதூதன் அவளுடைய ஜெபத்திலே சொப்பனத்திலே தோன்றி, நீ இன்னென்ன பிரகாரம் செய் என்று சொன்னான். அவளும் அந்தபடியே செய்தாள். போட்டிருக்கா இல்ல? சரிதானா? இன்னைக்கு நிறைய நேரங்கள் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொப்பனத்துல காட்டும். இன்னைக்கு இதே குழப்பா போச்சு நமக்கு. இன்னைக்கு நமக்கு காட்டல உடனே அது எந்த தீர்க்கதரிசிட்ட காட்டுவாரு, நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணி என்ன காட்டுதாருன்னு சொல்லுங்க. இப்படியே நடக்கிறோம். ஆண்டவர் விரும்புற காரியம் தரிசித்து நடக்கிற ஒரு விசுவாசம் அல்ல, விசுவாசித்து வாழுகிற வாழ்க்கை. இப்ப இந்த பார்வோனுடைய அந்த உத்தரவு அப்படி இருந்தாலும் மோசேயினுடைய தாய் என்ன பண்ணுகிறாள்? அவளாகவே ஒரு நாணல் பெட்டியை எடுக்கிறாள். அதை அழகாக நல்ல செஞ்சு ஒரு ஆத்தங்கர்களை கொண்டு போய் என்ன செஞ்சிருந்தா, தன்னுடைய மகளை பார்த்து, நீ அங்கு பார்வோனுடைய குமாரத்தை வாராளா இல்லையான்னு பாரு, அவ வரத எனக்கு சிக்னல் கொடு, நான் அதை கனெக்ட் பண்ணி விடுதேன். அப்படி ஏதாவது பேசினாங்களா? எல்லாமே தற்செயல் நிகழ்வு. எத்தனை தடைகள் நமக்கு எதிராக வந்தாலும் தடைகளை உடைக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். தடைகளை மேற்கொள்ளக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். தடுக்க முடியாதபடி கிரியை செய்யக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நமக்கு எதிராக எத்தனை தடை உத்தரவுகள் வந்தாலும் என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் தடைகள் நம்மை மேற்கொள்வதே இல்லை. ஒரு ராஜாவே தடையை போட்டக்கூடிய ஒரு காரியங்கள் நிகழ்ந்தாலும் தடுக்க முடியவில்லை. எந்த அரண்மனையிலே சட்டம் இயற்றப்பட்டதோ அதே அரண்மனையிலே மோசே வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. டெல்லியில போனீங்கன்னா டெல்லியினுடைய அங்க எல்லா கார்லயுமே முன் பகுதியில ஒன்னு லெப்ட் சைடு அல்லது ரைட் சைடுல எல்லா காரும் இடி வாங்கியிருக்கும். கண்ணாடிக்கு கீழே கண்ணிடவே மாட்டாங்க. பாட்டு இடிப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. சரிதானா? அப்போதான் என் கூட வந்தவர் சொன்னாரு, சட்டம் இயற்றக்கூடிய நம்முடைய தலைமைத்துவத்திலேயே சட்டம் உடைக்கப்படுது. சரிதானா? ரூல்ஸ் அங்க ஃபாலோ பண்றதே இல்லை. இங்க மோசே பார்வோனுடைய அரண்மனையில் தான் சட்டம் இயற்றப்பட்டது. பார்வோனுடைய அரண்மனையில் இருந்துதான் இந்த காரியங்கள் வெளிப்பட்டது. ஆனால் அதே அரண்மனையில மோசே வளர்க்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினார். நமக்கு எத்தனை தடைகள் போடப்பட்டிருந்தாலும் தடைகளை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர். ஒரு பெரிய சரித்திரம் என்னன்னா, தன்னுடைய சொந்த மகனுக்கு சம்பளம் வாங்கி கொண்டு பால் கொடுத்த ஒரு தாய் இருப்பாளே என்றால் அது அந்த மோசேயின் தாய் தான். சரிதானே? பெத்த பிள்ளைக்கு நம்ம விலைக்கு வாங்கி பால் கொடுப்போம், மாட்டுப்பாலை வாங்கி கொடுப்போம், சில ஊர்கள் ஆட்டுப்பாலும் கூட கொடுக்குறாங்க. ஆனால் தன்னுடைய பாலையே கொடுப்பது மோசேயினுடைய தாய். எப்படியெல்லாம் ஆண்டவர் தடுக்க முடியாதபடி காரியங்களை செய்தார். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் என்று ஒன்றுமே இல்லை. இவைகளை எல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே நினைச்சு பார்த்தால் உங்களையும் அறியாத ஒரு சந்தோஷம் வரும், உங்களையும் அறியாத ஒரு ஆனந்தம் வரும். இப்படியெல்லாம் செயல்படக்கூடிய ஆண்டவர் நமக்கு உண்டு. சரிதானா? இப்படியெல்லாம் செயல்படக்கூடிய ஆண்டவர் நமக்கு உண்டு அப்படிங்கிறத விட எனக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு உரிமை பாராட்டல். ஒரு ராஜா நினைத்து கூட காக்க முடியல, ஒரு ராஜா நினைத்து கூட தடுக்க முடியல, ஒரு ராஜா நினைத்து கூட அழிக்க முடியல. எனவேதான் முடியாது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் யாராலும் எவராலும் நம்மை மேற்கொள்ளவே. நம்முடைய அரசாங்கத்தில் எத்தனை வகையான சட்டங்கள் போடப்பட்டால் தான் என்ன, அவ்வளத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ள ஆண்டவர். பல மாதங்களுக்கு முன்பதாக சந்திரபாபு நாயுடு என்பவர் நம்முடைய பிரதமரை பார்க்க போனார். இங்கே எத்தனை பேர் செய்தியை வாசிங்களோன்னு தெரியல. பிரதமரை பார்க்க போனார். ஆனால் அந்த பிரதமர் அவருக்கு டேட்டே கொடுக்கல, டைமே என்ன செய்யல. சந்திரபாபு நாயுடு பிரதமரை பார்க்க போகும் பொழுது அவர் அதற்கு டைமே என்ன செய்யல. ரொம்ப அல்லல் தட்டுதல். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சி சேரில் வைக்காரு. எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தீங்களோ தெரியல. சந்திரபாபு நாயுடு பிடிச்சி என்ன செய்யறாரு, சூழ்நிலைகளை தலைகளாக மாற்றுகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. சூழ்நிலைகளை தலைகளாக மாற்றுகிற ஆண்டவர்.
நாங்கள் ஒரு சட்டம் ஏற்றினால் அதை ஏற்றுதான் தீர்வோம் என்று அவர்கள் கங்கணம் பற்றினார்கள். இப்ப அப்படி முடியாது. சதனா, ஆண்டவர் நினைத்தால் எதையும் எப்படியும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. ஏன் இன்னைக்கு ராஜா அப்படிங்கிற ஒரு காரியத்தில் இந்த 3 குறிப்பையும் எடுத்தனா, ராஜா என்பது நல்ல அதிகாரமுள்ள பணி, ராஜா என்பது மிக உயர்ந்த பணி. இந்த ராஜா மட்டும் நினைச்சாருன்னா அப்படி காப்பாத்திடுவார் ஐயா, இப்படி காப்பாத்திடுவார், நோ, முடியாது. ஆண்டவர் நினைத்தால் மட்டும்தான் நமக்கு முழுமையான விடுதலை உண்டு, நமக்கு முழுமையான பாதுகாப்பு உண்டு. ஒரு ராஜா நினைத்து கூட காக்க முடியல, ஒரு ராஜா நினைச்சு கூட அழிக்க முடியல, ஒரு ராஜா நினைச்சு கூட தடுக்க முடியல. சரிதானா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்க வாழ்க்கையில் நீங்க எதெல்லாம் முடியல நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு, இப்படி ஒரு ராஜாவாலே முடியலையே, அந்த தானியேலை காத்தது நம்ம ஆண்டவர் அல்லவா, தாவீதை பாதுகாத்தது நம்முடைய ஆண்டவர் அல்லவா, மோசேயை அரண்மனையிலேயே வளர்க்க செய்தது நம்முடைய ஆண்டவர் அல்லவா. எத்தனை எதிரான காரியங்கள் நிகழ்ந்தால்தான் என்ன, நம்முடைய ஆண்டவர் நேர்த்தியாக செயல்படக்கூடியவர், நம்முடைய ஆண்டவர் மகிமையாக செயல்படக்கூடியவர், நம்முடைய ஆண்டவர் அற்புதமாக செயல்படக்கூடியவர். எனக்கு அன்பானவர்களே, நீங்க சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் இந்த 3 பேரையும் உங்களுடைய மனசுக்குள்ளே வச்சு ஞாபகப்படுத்தி பாருங்க. முடியல இதை உங்க மனசுல நீங்க வச்சு பாருங்க. முடியவே முடியல. ராத்திரி முழுவதும் திங்க் பண்ண, எப்படியாவது காப்பாத்திரணும், முடியல. இந்த செய்தியை நம்ம கேட்ட பிற்பாடு எந்த அரசு பதவியில் உள்ளவர்களையோ எந்த அதிகாரம் உள்ளவர்களையோ நம்ம நம்ப வேண்டாம். உங்களுக்கு ஒரு காரியம் வேண்டும் என்றால் அந்த பாதுகாப்பை ஆண்டவர் கொடுப்பார். அது ஒருவேளை நீங்க சிங்க கெபிக்குள்ளே போனாலும் சேதமில்லாதபடி காக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கின்றாரே, சேதமில்லாதபடி நடத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கின்றாரே. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் மகிமையானவராய் நமக்கு போதுமான வெற்றிகளை கொடுக்கின்றவராய் இருக்கின்றாரே. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சவுல் தாவீதை தன்னுடைய அரசாங்கத்திற்கு கீழே உள்ள ஒரு மனிதனை விரட்டி அடிக்கிறார். முடியாது. ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளால் எந்த அதிகார வர்க்கத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளால் எந்த அதிகார வர்க்கத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரையே சார்ந்திருக்கும் ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிராய் செயல்படக்கூடிய ஒரு ராஜாவால் தடுக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. முடியவில்லை என்கிற ஒரு வார்த்தை எங்களுக்குள்ள எப்பவும் ரீங்காரம் இருக்கட்டும். நாங்கள் உண்மை நம்புகிற நம்பிக்கையில், உன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்துல
நாங்கள் இன்னும் உறுதியா இருக்க எங்களுக்கு நீர் இன்னும் பலன் தார். ராஜாவே நினைச்சாலும் காக்க முடியல, ராஜாவே நினைச்சாலும் அழிக்க முடியல, ராஜாவே நினைச்சாலும் தடுக்க முடியல. எங்க வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தால் யார் என்ன நினைத்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வேகம் எங்களுக்குள்ள எப்பவும் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த கூடுகளை வந்து கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர்கள் கடந்து செல்லட்டும். உடைய வார்த்தையின் மேல் உள்ள உறுதியிலே அவர்கள் தொடர்ந்து வாழத்தக்கதான கிருபைகளை தாரும். நல்ல போதகருக்காய், அவருடைய குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி. நல்ல சபை ஊழியருக்காய், இன்னும் பொறுப்பாய் செயல்படக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முடியவில்லை என்பது எங்களுடைய உள்ளத்தில் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கத்தக்கதான கிருபை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? வழியாகவே இந்த மாலை கூடுகையின் வழியாக கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறார். அப்படித்தானே? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோட கூட பேசினார், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி காமிக்கலாமா? நம்ம எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் இந்த நாளிலே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்து ஊழியத்தை நிறைவேற்றி தந்த ஞான ஐயாவுக்காக, அவருடைய மகனுக்காக நம்முடைய சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்த கூடுகைக்கு பின்பதாக நம்ம எல்லாருக்கும் டீ மற்றும் வடை ஆயத்தமாக இருக்கிறது. அதற்காக பிரயாசப்பட்ட, அதற்கு உதவி செய்த குடும்பத்தினரை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல ஏற்ற ஒழுங்குகளை நமக்கு செய்து கொடுத்த நம்முடைய திருச்சபையின் மூப்பர்கள், பெரியவர்கள், வாலிப உள்ளங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறோம். வீட்டு ஆராதனை முடித்து வருவதற்கு முன்பாக மிக நிறுத்தியாக அவர்கள் இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதற்காக பிரயாசப்பட்டு எல்லாருக்கும் நன்றி கூறுகிறோம். கர்த்தர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட கூடுகை ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் ஒவ்வொரு மாதம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இப்படி கூடலாம் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம நடத்தினால் நம்ம இப்படிப்பட்ட கூடுகையை ஒழுங்கு செய்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா, ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்? இந்த கூடுகை நடத்தலாம். நம்முடைய திருச்சபைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நாளைக்கும் மாதத்தின் 1வது நாள் அதிகாலை 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் அந்த வாக்குத்தத்த ஸ்தோத்திர ஆராதனை பரிசுத்த எல்லாரும் வர வேண்டும். எல்லாரும் வருவீங்களா? நாளைக்கு நீங்க வந்திருக்கிற எல்லாரும் நீங்கள் அதில் பங்கு பெறுங்கள். ஆண்டவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு நேரம், காணிக்கை கொண்டு வந்திருக்கிறவங்க இந்த ஊழியத்தின் தேவைகளை மனதில் வைத்து நாம் உற்சாகமாக கொடுத்து ஆண்டோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது ஐயா ஒரு பாடல் பாடுவாங்க. அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். 4வது பாடலை நம்ம பாட போறோம். உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த நாதுமனேசரை என்று வாழ்தியே பாடிடுவே. உள்ளமானந்த கீதத்திலே பாவபாரம் நிறைந்தவனா
நம்ம இந்த நிறைவு ஜெபத்திற்காக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் மறுபடியுமாக கூடி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்தை நிறைவு செய்கிற இந்த நேரத்தில் ஒரு புதிய நம்பிக்கையோடு, புதிய பலத்தோடு, ஒரு புதிய ஆவிக்குரிய தரிசனத்தோடு நாங்கள் நிறைவு செய்கின்ற கிருபைகளை தந்திரதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களோட கூட வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பாக 1, 30, 60, 100 மிகுந்த பலனை கொடுக்கத்தக்கதாய் இந்த வார்த்தையில் எங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் எங்களுடைய வார்த்தைகளை சுமந்து வந்த ஐயாவுக்காக, எங்களுடைய திருச்சபையை நிறைவேற்றின எல்லா ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியங்களை தொடர்ந்து அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஆண்டவர், இப்படி வார்த்தைகளை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்களை நீர் பயன்படுத்தி வருகிறேன். அதற்காக நன்றி. இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த கூடுகை சிறப்பாக நடைபெற கர்த்தர் கிருபை பாராட்டினேன். எந்த தடைகள் வராதபடி எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தந்தீர். இயற்கை அனுகூலமாக்கி தந்தீர். தடையில்லாத மின்சாரத்தை எங்களுக்கு தந்தீர். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பிள்ளைகளும் நல்ல சுகபலத்தோடு இதில் பங்கு பெற ஆண்டவர் கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பணிகள் வந்த பொழுதும், இதில் கலந்து கொள்ள முடியுமோ என்கிற சூழ்நிலைகள் வந்த பொழுதும் தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய சமூகத்திற்கு அழைத்து வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கூடுகை சிறப்பாக நடைபெற இதற்காக ஜெபித்தவர்கள், இந்த வளாகத்தில் வந்து இந்த எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்தினவர்கள் எல்லாருக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குறிப்பாக எல்லாருக்கும் டீ ஸ்நாக்ஸ் வழங்க முன் வந்த குடும்பத்தினரை உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நல்ல செயலை கர்த்தர் அங்கீகரியும். எங்கள் பிள்ளைகள் இதன் வழியாக இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை அங்கே அமர்ந்து கூட இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்காகவும் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு இடைபடட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இரவு நேரத்திற்குள் வந்திருக்கிறோம். எந்த தீமை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். புதிய வாரத்திலே எங்களை மகிமையாய் நடத்துவீராக. இப்படிப்பட்ட கூடுகை ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஆண்டவரே மாதந்தோறும் நடைபெறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துகளும். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும். எங்கள் குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர்கள் உறுதியாக நாங்கள் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி எழுப்பதில் நாங்கள் காண வேண்டும். சந்ததி சந்ததியாக நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும். கிருபை தாரும். உங்களுடைய வல்லமையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஊழியத்திற்காக கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும். உடைய பிள்ளைகளை இன்னும் பல மடங்கு ஆசீர்வதையும். துதி கண்ண மகிமை நமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கு நம்மோடு நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வர கிடப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.